அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரிஜிடிட்டி மாடுலஸ் ஸ்டாட்டிக் டார்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து VLab வழியாக நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் VLab வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஃபிசிக்கல் சயின்சஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகக்கூடிய பேஜஸில் அட்வான்ஸ்டு மெக்கானிக்கல் விர்ச்சுவல் லேப்னு வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் ஸ்டாட்டிக் டார்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் வேணும் வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டார்ஷன் அப்படிங்கிறதுனா இங்கே ஒரு ராடுடைய ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதற்கு இனிஷியலாக என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு டெலஸ்கோப் ஒன்று தேவைப்படுது. அடுத்து இது வந்து ஒரு மிரர், இது வந்து டிரான்ஸ்பிளன்ட் ஸ்கேல்னு வந்து சொல்கிறோம், இது வந்து புள்ளின்னு வந்து சொல்கிறோம், இங்கே ஒரு வெயிட் ஹேங்கர், அடுத்து இது ஒரு டேபிளில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 2 விதமாக வந்து பண்ணிக்கலாம். இந்த புள்ளியை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சூஸ் மெட்டீரியல் ஆஃப் ராட், இதில் நான் வந்து காப்பர் வந்து சூஸ் பண்ணுறேன். அடுத்து சூஸ் என்விரான்மெண்ட், இதில் வந்து எர்த்துன்னு வந்து சூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கேல் அண்ட் மிரர், அடுத்து பொசிஷன் ஆஃப் த டெலஸ்கோப், இதான் வந்து டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பில் ஒரு டிரான்ஸ்பிளன்ட் ஸ்கேல் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து அட்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கேல் அண்ட் மிரர், இந்த டிரான்ஸ்பிளன்ட் ஸ்கேலுக்கும் இங்கே நாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மிரருக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து 100 சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கிறோம். அடுத்து மிரர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகே, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நான் 25 சென்டிமீட்டர்னு வந்து வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த ரிங்ஸ், இதை வந்து 0.75 இந்த வேல்யூஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து அட்ஜஸ்ட் ரேடியஸ், இந்த ராடுடைய ரேடியஸோட வேல்யூஸ் வந்து 3 மில்லிமீட்டர். அடுத்து ரேடியஸ் ஆஃப் த புள்ளி, இங்கே இருக்கக்கூடிய புள்ளியுடைய ரேடியஸோட வேல்யூஸ் வந்து நம்ம 5 சென்டிமீட்டர்னு வந்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த மாஸோட வேல்யூஸ் வந்து பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0.5 கேஜின்னு வந்து இருக்கு. அப்போ 0.5 கேஜி வந்து நான் வந்து ஆட் பண்ணும்போது இதில் நமக்கு ரீடிங்ஸ் வந்து பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் ஒரு ரீடிங் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ரீடிங் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரீடிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12.9 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 0.5 போடும்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து 12.9 வந்து கிடைக்கும். இப்போ இந்த 0.5ஓட வேல்யூஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 0.6 வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வெயிட் வந்து ஆட் ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து 12.5ன்னு வந்து கிடைக்கும். அடுத்து 0.7. ஓகே, 0.7 வந்து ஆட் பண்ணும்போது இங்கே வந்து 12ன்னு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு வெயிட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு நாம இங்கே கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ராடுடைய ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ராடில் ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு எண்ட் ஆகும், இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீ எண்டாகவும் இருக்கும். இந்த ஃப்ரீ எண்டில் நாம் புள்ளியை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சிருக்க வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஸ்டாட்டிக் டார்ஷன் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு ராடுடைய ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூஸை நம்ம விர்ச்சுவல் லேப் வழியாக நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து தேவையில்லை, இதை வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா இதை வந்து ரீசெட் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரீசெட் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே அதனுடைய வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுது. இப்போ சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டோட வேல்யூஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷோ ரிசல்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த காப்பர் ராட் n is equal to 45.4 GPAன்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதான் வந்து என்னன்னா ஒரு ஸ்டாட்டிக் டார்ஷன் பெண்டுலம் அதனுடைய ராடுடைய ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூஸை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம்.